உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன? இந்த கேள்வியில் ஆரம்பித்துதானே 5000 பேருக்கு மேல் உணவளித்தார் இயேசு கிறிஸ்து. அது பலுகி பெருகியது. இதை புரிந்து கொள்ள இதோ ஒரு கதை. ஒரு சிறிய வீட்டில் அம்மாவோடு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு சிறிய நிலத்தில் பப்பாளி மரம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு காய்த்திருந்தது. விரைவில் முற்றிவிடும் நிலையில் அது இருந்தது. அதை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு பராமரித்தான் அந்த சிறுவன். அது முற்றிய பின் பழுக்க வைத்து சாப்பிட வேண்டும் என்று காத்திருந்தான். முழுதும் முற்றிய நிலை வந்தவுடன் தாயின் சம்மதத்தோடு அந்த காயை பறித்து பழுக்க வைத்தான். கனிந்தவுடன் அம்மாவிடம் போனான். சாப்பிடலாமா என்று அனுமதி கேட்டான். அம்மாவோ அதன் தோலை நீக்கிவிட்டு சின்ன சின்ன கீற்றுகளாக ஆக்கு என்று சொல்ல இவனும் அதை ஆக்கினான். இப்போது சாப்பிடலாமா என்று வந்து நின்றவனிடம் சொன்னார் அம்மா, நம்ம தெருவில் எத்தனை பேர்கிட்ட பப்பாளி மரம் இருக்கு? யார்கிட்டையும் இல்லைம்மா, நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்த தெருவில் உன்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர்மா. போ, அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வா, அவங்களுக்கும் இந்த பழத்தை கொடுத்துட்டு சாப்பிடலாம் இல்லையா, கூட்டிட்டு வா. போனான், அழைத்து வந்தான். அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள், அம்மா உட்பட. சாப்பிட்ட பிறகு வந்த சிறார்களிடம் ஆணையிட்டாள் அம்மா, இதோ இருக்கின்றன பப்பாளி விதைகள். நம்ம சின்ன நிலத்துல கொத்தி பதப்படுத்தி இந்த விதைகளை எல்லாம் பரப்பி போட்டு அதை மூடுங்கள் என்று சொல்ல எல்லோரும் ஏக குசியாகி போய் நிலத்தை பண்படுத்தி எரு போட்டு விதைகளை விதைத்தார்கள். இப்போது அந்த தாய் பப்பாளி மரத்தை சுற்றி ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி பப்பாளி செடிகள். சிறுவனும் அவனது நண்பர்களும் குதூகலமாகி சேர்ந்து வந்து அனுதினமும் வந்து போதுமான தண்ணீரை ஊற்றி பராமரித்து வர வெகு விரைவிலே அவைகளும் பூ பூத்து பிஞ்சாகி காயாகி முற்றிய நிலைக்கு சீக்கிரமே வந்துவிட, நிறையவே வந்துவிட, எல்லோரும் சேர்ந்து அவற்றை பழுக்க போட முழுவதும் கனிந்து விட்டன பப்பாளிகள். இப்போது எத்தனை பப்பாளி தெரியுமா? 50க்கும் மேற்பட்ட பப்பாளிகள். ஆணையிட்டாள் அம்மா, ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டு போங்கள், பழத்தை கீற்றுகளாக்குங்கள், அவரவர் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுங்கள், விதைகளை உங்கள் வீட்டு தோட்டத்திலே விதையுங்கள், பண்படுத்துங்கள், வளர்த்து வாருங்கள். போனார்கள், மகிழ்வுடன் சாப்பிட்டார்கள், பகிர்ந்து சாப்பிட்டார்கள். அந்த சிறுவன் வீட்டில் செய்தது போலவே அவரவர் வீட்டு தோட்டத்திலே நிலத்தை பண்படுத்தி பதப்படுத்தி விதைகளை விதைத்தார்கள். இதோ இப்போது ஊர் முழுக்க பழுத்து கனிந்தே தொங்கி கிடக்கிறதாம் வெவ்வேறு சைசுகளில் பப்பாளி பழங்கள். விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். இது சேக்குவேரா. வினை விதைத்தவன் வினை அறுக்கிறான், தினை விதைத்தவன் தினை அறுக்கிறான். புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதை இருட்டுக்கு அஞ்சாது. ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த மனம் தோல்விக்கு அஞ்சாது. விதை போன்றேதான் எண்ணங்களும், விதைப்பதே முளைவிடும். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குகிறதில்லை. இன்று நீ காப்பாற்றும் ஒவ்வொரு மரமும் நாளை உன் குழந்தை இலவசமாய் சுவாசிக்க போகும் ஆக்சிஜன் நிரம்பிய காற்று. மறவாதே, உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் விதையாக மண்ணில் விழுந்து மட்க தயாராயிருந்தவைகள் தானே. மனித உடல் உட்பட எல்லாவற்றையும் மக்கச் செய்து அழித்து வரும் இந்த மண் விதைகளை மட்டும் உயிர்க்க செய்து விடுகிறதே. இது இயற்கையின் இமாலய ஆச்சரியம் தானே. மறவாதே, கதைகள் 1000 நட்புறவே. தவறி விழுந்த விதையே முளைத்தெழும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் முளைத்தெழாதா, சிறக்காதா?